வணக்கம் and welcome to Chennai Techie channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல cheap and best laptop ஆன i3 laptop பத்தி தான் பார்க்க போறோம். HP-ல லேட்டஸ்டா i3 11th generation laptop ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த லேப்டாப்பை தான் அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போறோம். லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i3 11th generation ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 3.7 GHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த லேப்டாப்பில் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB DDR4ல கொடுத்துருக்காங்க. இந்த ரேமோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2666 MHz வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் 512GB NVMe SSD கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது, இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால நமக்கு 4K வீடியோஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த லேப்டாப்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா Windows 11 Home Edition கொடுத்திருக்காங்க. இது கூடவே MS Office Home and Studentோட லைசென்ஸும் கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம Word, Excel, PowerPoint இந்த மூணு சாஃப்ட்வேருமே இந்த லேப்டாப் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேப்டாப்லலாம் இந்த MS Office லைசென்ஸை கிளைம் பண்றதுக்கு நம்ம புதுசா ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட்டை வச்சு தான் நம்ம இதுல சைன் இன் பண்ணி யூஸ் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் இல்லாம ஜிமெயில்லாம் இதுல கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க. இந்த லேப்டாப்ல மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 250 nits வரைக்கும் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கலர் கேமெட் பார்த்தீங்கன்னா 45% NTSCல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல IPS பேனல் கொடுக்கல, ஆனால் ஆன்டி கிளார் கோட்டிங் கொடுக்கறதா சொல்கிறாங்க. என்னதான் இந்த டிஸ்பிளேல ஆன்டி கிளார் கோட்டிங் கொடுத்துருந்தாலும் நம்ம ஷேடோஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சுது இந்த டிஸ்பிளேல. இந்த டிஸ்பிளேயோட கலர் அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் ஹிஞ்சஸ் பக்கத்தில் 2 ஹை டெஃபினிஷன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸோட ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாகவே இருந்துச்சு. எங்களுக்கு 90% வால்யூம் வரைக்கும் அதோட ஆடியோ குவாலிட்டி கிளியராகவே இருக்குது. ஆனால் 100% வைக்கும்போது அந்த பாட்டுலாம் கேட்கும்போது பயங்கரமாக இறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேப்டாப்பில் கீபோர்டு பார்த்தீங்கன்னா நியூமரிக் கீபேடோட சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டில் பேக்லிட் ஃபீச்சர் கொடுக்கல. டாக்குமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பவர் பட்டனை இந்த லேப்டாப்பில் தனியாகவே கொடுத்துருக்காங்க. டச் பேட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் பேசிக் டச் பேட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டச் பேட் யூஸ் பண்ணுறது நமக்கு பிடிக்கலனா ஒரு வயர்லெஸ் மவுஸ் கனெக்ட் பண்ணி இந்த லேப்டாப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெப்கேம் பார்த்தீங்கன்னா 720 pixels HD வெப்கேம் வித் டியூவல் அரே மைக்ரோஃபோனோட இந்த லேப்டாப்பில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இதில் நிறைய வீடியோ கால்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம். ஆடியோ குவாலிட்டியும் சரி வீடியோ குவாலிட்டியும் சரி டீசெண்டாக இருந்துச்சு. இந்த லேப்டாப்பில் Wi-Fi 6 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் Wi-Fi 6 ரவுட்டர் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் வர Wi-Fi ஸ்பீடை விட இந்த லேப்டாப்பில் ஸ்பீடு ஜாஸ்தியாகவே இருக்கும். ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளூடூத் வெர்ஷன் 5ல பார்த்தீங்கன்னா அட் அ டைம் 2 ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் 2 ஹெட்ஃபோன்ஸையும் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணோம். ஆனால் அட் அ டைமில் ஒரு ஹெட்ஃபோன்ஸில் மட்டும்தான் எங்களால் பாட்டு கேட்க முடிஞ்சுது. லேப்டாப்போட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB-A போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு HP சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த USB-A போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த HP சார்ஜிங் போர்ட்டில் நம்ம சார்ஜரை ப்ளக் பண்ணால் இந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஏறுறதுக்கு 3 to 4 hours வரைக்கும் ஆகுது. இந்த லேப்டாப்போட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போட்டு, ஒரு Type-C போட்டு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, அது இல்லாமல் ஒரு SD கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் மானிட்டர்லையோ இல்லை ப்ரொஜெக்டர்லையோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Type-C போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 Gbps வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் நம்ம Type-C பென்ட்ரைவ்ஸ் இல்லை Type-C எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Type-C போர்ட்டை வச்சு நம்ம இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த Type-C போர்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேலையும் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த 3.5mm ஆடியோ ஜாக்கில் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த SD கார்டு ரீடரில் மெமரி கார்டெலாம் இன்சர்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவே டேட்டா ரீட் ஆகுது. இந்த லேப்டாப்போட ஹிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. எப்போவுமே ஒரு லேப்டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் பிடிச்சி தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஹிஞ்சஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நாங்கள் இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த எல்லா அப்ளிகேஷன்ஸுமே எங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு.
அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லேப்டாப்குள்ள இருக்கிற SSD தான். இப்படி நாங்க லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விண்டோஸ் 11ல ஒரு புது ஃபீச்சரை நாங்க பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் என்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான். டிவைஸ் என்கிரிப்ஷனை நீங்க ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் உங்க டேட்டாவை ஃபுல்லா என்கிரிப்ட் பண்ணிட்டு அதுக்கான பாஸ்வேர்டை உங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு இல்லாம இந்த லேப்டாப்பை யாராலையுமே ஓபன் பண்ண முடியாது. இந்த டிவைஸ் என்கிரிப்ஷன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ல இருக்க சென்சிட்டிவ் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த ஃபீச்சர் தேவைப்படாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிவைஸ் என்கிரிப்ஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து நாங்க OTT அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோம். யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லேப்டாப்ல பிரவுசிங் அண்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பேட்டரி லைஃப் 3 to 4 hours வந்துச்சு. அதுவே கண்டினியூஸாக மூவி பிளேபேக் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 hours தான் வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா OTT அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சின்ன சின்ன கேம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இந்த லேப்டாப்பில் நம்ம தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லை வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடோபோட கிரியேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி அதில் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணும்போது ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கும் சீப் அண்ட் பெஸ்ட் லேப்டாப்னா இந்த i3 லேப்டாப் தாங்க. இந்த i3 லேப்டாப்புக்கு இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த லேப்டாப்பை ஆஃபர் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.